புனிதா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு தான் தனியா கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா? அது வந்து மாப்பிள்ள உன்னை சந்தோஷமா வச்சிருக்காரா? ஆமாமா, அவர் நல்லா பாத்துக்கிறாரு. மாப்பிள்ள நல்லா தான் பாத்துக்குவாரு, எனக்கு அது நல்லாவே தெரியுமா. நீ சந்தோஷமா இருக்கியாமா? நல்லா பாத்துக்கிட்டா சந்தோஷமா தானே இருப்பாங்க. அது சரி, நீ சந்தோஷமா இருக்கல்ல? மா, ஆமாமா, நான் நல்லா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். என்ன கேட்காம அந்த வீட்ல யாருமே எதுவுமே செய்யறதில்ல. என்ன நல்லா பாத்துக்கறாங்க. மா, ஏன் தலையில கை வச்சுக்கிறீங்க? என் பொண்ணு பெரிய படிப்பு படிச்சு பெரிய கம்பெனி எல்லாம் வச்சு நடத்துறான்னு ஊருக்குள்ள நான் பெருமை பேசிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா நான் என்ன கேட்க வரேன்னு அந்த விவரமே புரியாம இருக்க. சரி, சீக்கிரமா எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கையில கொண்டு வந்து கொடுத்துருவீங்கல்ல, இதத்தான் கேட்க வந்தேன். சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அடேங்க அப்பா, இத நான் கேக்குறதுக்குள்ள நீ எனக்கு பதில் சொல்றதுக்குள்ள ஐயோ. அதான் சொன்னேனேம்மா, சந்தோஷமா இருக்கேன்னு. ஐயோ என் தங்கம். சரி, என் மனசுக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு. சரி போலாமா? மா, சொல்லுமா. நீங்க என்ன எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி அவரும் என்ன பாத்துக்கிறாருமா. எனக்கு ஒண்ணுன்னா அவர் தாங்க மாட்டாரு. கடவுள் நான் வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் 2 பேரை படிச்சிருக்காரு. ஒன்னு நீங்க, இன்னொன்னு கபிலன். வாங்க மாப்பிள்ள, என்ன நீங்களும் 2வது மாடி வரைக்கும் வந்துட்டீங்க? இல்ல, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரான்னு இப்பதான் புனிதா கிட்ட கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நீங்களே வந்துட்டீங்க மாப்பிள்ள. இல்ல, அது சும்மாதான். அண்ணே, மேகல வந்துடுறோம். கீழே போலாம் மாப்பிள்ள, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. புனிதா வாமா. என்னாச்சு புனிதா? கால் ரொம்ப வலிக்குது கபிலன். நான் மாடிக்கு போகாதீங்கன்னு சொன்னேன்ல, கேட்டீங்களா? இப்ப பாருங்க, ரொம்ப வலிக்குதா புனிதா? கபிலன் வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. புனிதா, ரொம்ப வலிச்சதுன்னா ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? ஐயோ வேணா கபிலன், நாம இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புனா அம்மா ஏன் என்னன்னு கேட்பாங்க. நான் வலிய பொறுத்துக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போனதும் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அது வரைக்கும் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன்.